அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ யூஜிடிஆர்பி எக்ஸாம் 2025-26ல் ஸ்டடி பிளான் எல்லாருமே போட்டு படிச்சுட்ருப்பீங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் காமனாக வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட் இருக்குது. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு அந்த கொஷின் நான் கேட்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணி சரி நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. படிக்க ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் படித்து முடிக்க முடியுமா? அதை அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளனாக்கா கண்டிப்பாக முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 யூனிட்டாவது கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். நான் 5 அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு டெட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வேணாலும் வரலாம். மேபி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஃப்ரைடே முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னாக்கா வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா அப்ஜெக்ஷன் ட்ராக் இதெல்லாம் முடிஞ்சு கம்மிங் வீக்கில் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் உடனே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா நோட்டிஃபிகேஷனுக்காக பார்த்தீங்கன்னாக்கா வெயிட் பண்ணாமல் இப்போவே பார்த்தீங்கன்னாக்கா படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப 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 புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். சரி, அப்படி நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார். ஒரு யூனிட் முடிக்க எனக்கு எத்தனை நாள் வேணும்? எத்தனை நாளில் படித்தா எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நோட்டிஃபிகேஷன் வரலை. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 நாள் இருக்குன்னு வச்சுப்போம். இல்லை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 நாள் இருக்குன்னு வச்சுப்போம். 100 கூட வேண்டாம், 120 நாள் இருக்குது. அப்போ இந்த 120 நாளை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 10ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நமக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 10 யூனிட், மேக்ஸிமம் எல்லா மேஜருக்கும் 10 யூனிட் இருக்கும். அப்போ 10ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 12 நாட்கள் வரும். அப்போ இதே மாதிரி படிச்சுட்டு போனால் நம்மளால் ரிவிஷனுக்கு டைமே இருக்காது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற 20 நாள், இந்த 120 நாளில் 20 நாள் இருக்குதுலேயே அதை ரிவிஷனுக்குன்னு ஒதுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறது 10 நாள். அதாவது 100 நாள். அந்த 100 டிவைட் பண்ணால் நமக்கு 10 நாள். அப்போ ஒரு யூனிட்டை முடிக்கிறதுக்கு நமக்கு எத்தனை நாள் வேணும் அப்படின்னா 10 நாளில் ஒரு யூனிட் முடிக்கணும். 10 நாளில் முடியுமா சார் அப்படின்னா படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ தான் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த காம்படிஷன்லேயே இருப்போம். இல்லைனா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காம்படிஷனுக்குள்ளவே பார்த்தீங்கன்னாக்கா போகவே மாட்டோம். அப்போ 10 நாளைக்குள்ளே முடிக்கணும்னா எப்படி படிக்கணும்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மேஜர் உங்களுக்கு தான் தெரியும். திரும்பவும் நான் சொல்கிறது தான், சரிங்களா? எங்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, சார் கெமிஸ்ட்ரிக்கு சொல்லுங்கள் சார், மேக்ஸுக்கு சொல்லுங்கள் சார், பாட்னிக்கு சொல்லுங்கள் சார், ஜுவாலஜிக்கு சொல்லுங்கள் சார், தமிழுக்கு சொல்லுங்கள் சார்னு கேட்குறீங்க. நான் படிச்சிருக்கிற மேஜர் பார்த்தீங்கன்னாக்கா பாட்டனி. அப்போ என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாட்னிக்கு மட்டும்தான் என்னால் பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது கொஞ்சம் அட்வைஸ் கொடுக்க முடியும். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு பாட்னி தான் தெரியும், சரிங்களா? எனக்கு மற்ற மேஜரெல்லாம் தெரியாது. அந்த மேஜரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய மேஜருக்கு நீங்கள் தான் பார்த்தீங்கன்னாக்கா கிங் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த யூனிட் வரும், மொத்தம் 10 யூனிட்டில் எந்த யூனிட் ரொம்ப ஈஸியாக இருக்கிற யூனிட், ஃபஸ்ட்டு ஈஸியாக இருக்கிற யூனிட்டை சூஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் அதில் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கக்கூடிய யூனிட்டையும் சூஸ் பண்ணணும். அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 150 கொஷின் இருக்குது, வெறும் மேஜர் மட்டும்தான். அப்போ 150 கொஷினில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனிட்டுக்கு மினிமம் 15 கொஷின்ஸ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 யூனிட் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிடிச்ச யூனிட், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா 10வது யூனிட் அப்படின்னு வச்சுப்போம், இல்லை 8வது யூனிட், இல்லை 6வது யூனிட், ஏதோ ஒரு யூனிட். அந்த யூனிட்டில் கண்டென்ட் பார்த்தீங்கன்னாக்கா லோவாக இருக்கும் ஒன்று, சரிங்களா? உங்களுக்கு பண்ணாங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ ஈஸியாக இருக்கிற யூனிட்டு, கண்டென்ட் லோவாக இருக்கிற யூனிட்டு எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ண முடியும்னா அந்த சிலபஸை பண்ணாங்க அந்த யூனிட்டை முடிச்சிடலாம். அப்போது ஒரு யூனிட்டை நீங்கள் பிளான் பண்ண மாதிரி 10 நாளைக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா கிரியேட் ஆகும், ஒரு ஆர்வம் பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிக்கும். அப்போ அந்த ஆர்வத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம்னா அடுத்தடுத்த யூனிட்டை ஆன் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10 நாளைக்கு ஒரு யூனிட்னு சொல்லிட்டேன். சார் வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் 10 நாளைக்குள்ளே முடிக்க முடியுமா சார்னா ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் வேறு வழி கிடையாது, படித்து தான் ஆகணும். எப்படி? இருக்கிற டைமை நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அலாட் பண்ணணும். இருக்கிற டைமு
வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்போ இருக்கிற டைமை அலாட் பண்ணி படிக்கணும். அதே மாதிரி இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணவும் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10 யூனிட். அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கண்டென்ட், அதாவது அந்த யூனிட்டில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது உங்களுக்கு தான் தெரியும். அந்த கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு எத்தனை மணி நேரம் தேவைன்னு உங்களுக்கு தான் தெரியும். அப்போது ஒரு கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 100 மணி நேரம் வேணும் அப்படின்னாக்கா, ஒரு யூனிட்டில் இருக்கிற கண்டென்ட்டை படிக்கிறதுக்கு 100 மணி நேரம் வேணும்னா, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும்? அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 ஹவர்ஸ் படிக்கணும். அப்போ தான் நம்மளால முடியும். அப்போ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கால்குலேட் பண்ணி, அப்போ ஒரு யூனிட்டை 10 நாளைக்குள்ள முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு இன்னொரு 20 நாள் ஆகும்னு வச்சுப்போம். சரிங்களா? அப்போ 20 நாளைக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்? அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 யூனிட்டை முடிச்சிடலாம். அப்போ 2 யூனிட் வந்து நியர்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 மார்க். அப்போ இந்த 30 மார்க்கை நீங்கள் என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் படிக்கிறாங்கன்னா, அப்போ அவங்க 30 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரண்ட்டில் போயிட்டுருப்பீங்க. ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் வாங்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டே வரீங்க. சரிங்களா? ஜனவரியில் தான் நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம்? குறைஞ்சது ஒரு 3-4 யூனிட்டாவது முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா எதுக்குமே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எலெக்ஷன் கிட்ட வரும்போது நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இல்லை வந்து பண்ணாக்கா டெட் எக்ஸாம் ரிசல்ட் வந்தவொடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்துடலாம். ஸோ நம்ம எதையுமே யோசிக்காமல் நம்முடைய ஒரே வேலை நோட்டிஃபிகேஷன் வரும்போது வரட்டும். நோட்டிஃபிகேஷன் வராமல் போகிறது கிடையாது. ஏன்னா நமக்கு ஆனுவல் பிளானில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்? எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும், எப்போ நோட்டிஃபிகேஷனும் வெயிட் பண்ணாமல் இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறது. அதை படிக்கிறத பிளானை வந்து பண்ணாக்கா கண்டினியூஸாக வந்து பண்ணாக்கா ப்ராசஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா, வரக்கூடிய யூஜிடிஆர்பி தேர்வில் நம்மளும் ஒரு வந்து பண்ணாக்கா வெற்றியாளராக மாற முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.